குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க வெண்பொங்கலுங்க. சீரக சம்பா அரிசியில் வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. இது நல்லா இப்போ காயிட்டுங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம இந்த சீரகம், மிளகு, சீரகம் 1 ஸ்பூனுங்க, மிளகு 1/2 ஸ்பூன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. இதில் அப்படியே இந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை தலையை போட்டுடலாங்க. நல்லா வணக்கி விடலாங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த சீரக சம்பா பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு விழுது வெண்பொங்கலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 1 கப்பு சீரக சம்பா அரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இது நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தண்ணி வந்து 1க்கு 5ங்க. 10 கப்பு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. நம்ம சால்ட்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க. இந்த பிரியாணி அரிசியில் நம்ம பொங்கல் பண்ணோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பச்சரிசியில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. நாங்கள் இதில் தாங்க பண்ணுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ அப்படியே மூடி போட்டுக்கலாங்க. வெயிட் போட்டுடலாங்க. சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஒரு 5-6 சவுண்டு விடணுங்க. விடும்போது நல்லா கொல கொலன்னு இப்படி நல்லா வருங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அருமையாக ரெடி ஆகிருக்குங்க. இதுக்கு வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாங்க. நெடக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ எம்மியாக நல்லா இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த சீரகத்தோட வாசம், மிளகோட வாசம், நெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.